ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுட்டி கிரேவ்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாலடை பாயசம். ஸோ பாலடை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பால் ஒரு 1.5 லிட்டர் அண்ட் கிஸ்மிஸ் அண்ட் கேஷ்யூ ஒரு 20 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் பாலடை வந்து ஒரு 200 கிராம்ஸ். சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அது பேஸ்ட் ஆன் த கன்சிஸ்டன்சி நமக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக ஒரு கடாயில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாகி வரட்டும். அடுப்பை வந்து நெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிஸ்மிஸ்ஸு கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப சூடாக இருந்தால் டக்குன்னு கலர் மாறிடும். போட்ட உடனே கலர் ஒரு மாதிரி பிளாக் ஆயிரும். அது டேஸ்ட்டுக்கும் சரி பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ சிம்மில் வச்சுட்டு கேஷ்யூ நட் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம இந்த கிஸ்மிஸ் கேஷ்யூ வந்து நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அது வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறது தான். நம்ம பாலை வந்து கொதிக்க வச்சிடலாம். ஸோ பால் ஃபஸ்ட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதில் பாலடை ஆட் பண்ணணும். ஸோ பால் கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு கைஸ். ஆனால் அடை போடுற கிளிப் வந்து எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் அடையை வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வந்து நம்ம ஒரு ஹாஃப் குக் ஆகணும். அடை வந்து ஒரு ஹாஃப் குக்கர் கண்டிஷனுக்கு வரணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது குக் ஆகும்போது நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பாலடை ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போது சுகர் வந்து ஆல்ரெடி அந்த பாலடையில் சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் அந்த ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணணும். ஸோ நான் இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேவைப்படாது. ஸோ கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண அந்த பாலோட ஒயிட் ஷேட்லேருந்து அது வந்து ஒரு கோல்டன் க்ரீமி ஷேடுக்கு கலர் மாறும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்குமே நம்ம மிக்ஸ் பண்ணணும். அடை நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ அடுத்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து நான் பவுடராக அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு உரலில் தட்டிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிடுவேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பவுடராக போடுறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஏலக்காயை போட்டாலே அந்த பாயாசத்தோட அரோமா வர ஆரம்பிச்சிடும் கைஸ். இதில் வந்து இப்போ நம்ம கிஸ்மிஸும் கேஷ்யூ நட்டும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் பேலன்ஸ் இருந்த அந்த வறுத்த நெய்யில் பேலன்ஸ் இருந்ததையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ்.